அப்பனே விநாயக பெருமானே, கடை ஆரம்பிச்சு 3 நாள் ஆச்சு. இது வரைக்கும் வியாபாரம் நல்லாவே போயிட்டு இருக்கு. இனிமேலும் நல்லாவே போகணும். ஐயா ஐயா, கடையை இழுத்து மூடுங்க. என்னாச்சுடா? ஆபீசர் வந்துட்டு இருக்காங்க. நீங்க மாட்டினா தெருவுக்கு வந்துருவியா? உன் நாக்குல தர்பியை போட்டு பொசுக்க கடை திறந்த உடனே போட உள்ள. இன்கம் டாக்ஸ் ஆபீசர் சார். சார், பிசினஸ் டைம், ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க. நீங்க என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா பேசி முடிச்சிடலாம். எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? ஒரு நிமிஷம் ஆபீசர். ஒரு 5 எல். கரெக்ட். ஒரு 5 lakhs. 5 lakhs அவ்வளவு போதுமா உங்களுக்கு? இந்தாங்க ஐயா. ஐயோ அம்மா, பயப்படாதீங்க. இந்தாங்க. ஐயோ, மொத்தமா 5 லட்சமா? ஆமா சார், வச்சுக்கங்க. ஐயோ, நாங்க டிபார்ட்மெண்ட்ல மாட்டிக்குவோமே. டிபார்ட்மெண்டா? என்ன டிபார்ட்மெண்ட்? நாங்க AAA TV மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர்றோம். என்ன எம்டி சார், லோடு எடுக்கிற மாடு மாதிரி மூஞ்ச வச்சிருக்கிறான். யோ, நக்கல் பண்ணாம ஆட கன்ஃபார்ம் பண்ற வழியை பாரியா. தயவு செஞ்சு ஒரு ஆடு கொடுக்கணும். என்ன பட்ஜெட்? யோ, தைரியம் 5 லட்சம் சொல்லிரு, பாத்துக்கலாம். அண்ணே 5 லட்சம். ஒரு 4 லட்சம். 3 லட்சம். 2 லட்சம். 1 லட்சம். அண்ணே 50,000 கன்ஃபார்ம் பண்ணிக்கலானே. அது கம்மியா எடுத்தா உங்க கடைக்கே அசிங்கண்ணே. 5,000 rupees ஃபைனல். 5000மா? நோ டிஸ்கஷன். ஒன் கண்டிஷன். தமன்னா, சமந்தா, அஞ்சலி 3 பேரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாடல கூட்டிட்டு வாங்க. ஆட் கன்ஃபார்ம். 5000 ரூபாய்க்கு தமன்னா, சமந்தா, அஞ்சலி 3 பேரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாடல். யோ அண்ணே, அவனை விடுங்கண்ணே. அவன் கிடக்குறான் ஆபீஸ் பாய். நான் தானே எம்டி, நான் தான் எல்லாமே. நான் கூட்டு வர்றேனே. ஆடு கன்ஃபார்ம். சிம்பிளா சாவு எடுக்கவே 10,000 ரூபாய் செலவாகுது. 5000 ரூபாய்க்கு ஆடு எடுக்கிறேன்னு எப்படி ஒத்துக்கிட்டு வந்தீங்க? நீங்க கொடுக்குற 5000 ரூபாய்க்கு கரீனா கபூரும் பிரியங்கா சோப்ராவும் வந்து சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரின்னு வந்து ஆடுவாங்களோ? ஆஃபீஸர், இன்னொரு தடவை பண்ணுங்க. ஏன்? இன்னொரு தடவை பண்ணுங்க. சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. 10 பைசா செலவில்லாம ஃப்ரீயா நமக்கு ஒரு மாடல் கிடைச்சிட்டா ஆஃபீஸர். பாடி என் கரீனா சோப்ரா. சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. தென்காசியில் ஒரு தங்க அருவி, உங்கள் சொக்க தங்கம் ஜுவல்லரி.